அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயில உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்னை தமிழை பாரதி வழியில் இறைவனை தொழுவோம். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றைக்கு தருவாய். என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். உயிர் மெய் எழுத்தின் குறிகளை காண்போம். துணை எழுத்து ஆ ஓசைக்கு, மேல் விலங்கு ஈ ஓசைக்கு, மேல் விலங்கு சுழி ஈ ஓசைக்கு, இணை கொம்பு ஐ ஓசைக்கு, ஒற்றை கொம்பு ஏ ஓசைக்கு, இரட்டை கொம்பு ஏ ஓசைக்கு, கொம்பு கால் ஔ ஓசைக்கு. குறிகளை எப்பொழுதுமே மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது வாசித்து பழகுவோம். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கு செய்தல் தோல்வி. துணை எழுத்துக்களின் உதவியோடு இந்த அட்டவணையை உங்களால் எழுத முடியும். தமிழ் வார நாட்கள் சுழற்சி முறையில் மீண்டும் மீண்டும் வரும். ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கும். திங்கள் என்பது நிலவுக்கு உகந்த நாள். மற்ற செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எனும் ஐந்தும் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் ஆகும். இவற்றை ஆங்கிலத்தில் குறிப்பிடலாம். செவ்வாய் என்பதை மார்ஸ் என்றும், புதன் மெர்க்குரி என்றும், வியாழன் ஜூபிட்டர் என்றும், வெள்ளி வீனஸ் என்றும், சனி சாட்டர்ன் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. பூமி தன் அச்சில் சுழலுவதை அடிப்படையாக கொண்டு நாட்களும் சூரியனை சுற்றி வருவதால் ஆண்டுகளும் மாதங்களும் உருவாகின்றன. ஒரு நாள் என்பது சூரிய உதயம் தொடக்கம் முதல் அடுத்த நாள் சூரிய உதயம் வரையான காலமாகும். ஆகவே நாளின் தொடக்கம் சூரிய உதயமாகும். தமிழ் மாதங்கள் 2 வகைப்படும். சூரிய மாதம், சந்திர மாதம். நம் வழக்கில் இருக்கும் சித்திரை வைகாசி என்பது சூரிய மாதமாகும். மேசம், ரிஷபம் போன்ற ராசிகளை குறிப்பது சந்திர மாதமாகும். சூரியன் ஒரு சுழற்சி முறையில் ஒரு ஆண்டை நிறைவு பெறும் பொழுது 12 ராசிகளையும் கடந்து வரும். ஒவ்வொரு ராசியை கடக்கும் பொழுதும் ஒரு புதிய மாதம் உருவாகும். மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. வார நாட்கள். வார நாட்கள் குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது வாரத்தின் நாட்கள். ஒரு வாரத்திற்கு மொத்தம் 7 நாட்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஞாயிறு, ஞாயிறு. திங்கள், திங்கள். செவ்வாய், செவ்வாய். புதன், புதன். வியாழன், வியாழன். வெள்ளி, வெள்ளி. சனி, சனி.